சரி, நாம் கவனித்து கொண்டிருப்பது 5வது பயணம், இரக்கத்தின் பயணம். ஜேர்னி ஆஃப் கண்டசென்ஷன், இரக்கத்தின் பயணம். தமிழில் இந்த கண்டசென்ஷன் என்பதற்கு அர்த்தம் என்னவென்றால் தாழ்ந்தோரிடம் இரக்கம் காட்டுவது. மேர்சின்னா என்னது? ஏன் கண்டசென்ஸ்னு வார்த்தை பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், நம்ம விட உயர்ந்தவர்கள் இல்லை நமக்கு சமமானவர்கள்ட்ட நாம் இரக்கம் காட்டுவோம். நம்மளோட உயர்ந்தவங்கன்னா கண்டிப்பாக மரியாதையோடு இரக்கம் காட்டுவோம். ஆனால் நம்ம விட கேவலமான ஆள் இருக்க மாதிரி அவன்கிட்ட இறங்க காண மாட்டோம். ஒரு கணவன் ஏன் மனைவி அடிக்கிறாரு? திருப்பி அடிக்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை அதில் அடிக்கிறாரு. ஆனால் கண்டசென்ஷன் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, மேர்சின்னு பயன்படுத்தலாம். ஆனால் மேர்சி பயன்படுத்த காரணம் என்ன? கண்டசென்ஷன் என்பது தகுதியே இல்லாதவன், தாழ்ந்தவனிடத்தில் காட்டுகின்ற இரக்கம். நாம் கடந்த முறை கவனித்தோம், ஆபிரகாம் பார்வோனுடைய இரக்கத்தை பெற்றார் என்று கவனித்தோம். ஆபிரகாமுக்கு பார்வோன் இரக்கத்தை காட்டினார். பார்வோன் ஆபிரகாமுக்கு இரக்கம் காட்டுவதற்கு ஆபிரகாம்கிட்ட எந்த தகுதியும் கிடையாது. மிக தாழ்ந்து போய் நிற்கிறார். ஒரு தவறை செய்து மனைவியை சகோதரி என்று அழைத்து அதனால் நிறைய வம்பு வந்து நிலைமையில் நிற்கிறார். ஆனாலும் பார்வோன் என்ன செய்தார்? அவனிடத்தில் இரக்கம் காட்டினார். அப்போ ஆபிரகாமுக்கு முதல்ல எங்கே இரக்கம் கிடைத்தது? மனிதனிடம். இந்த இரக்கம் இருக்குது, இந்த இரக்கம் முதல்ல எங்கே கிடைத்தது? ஆபிரகாமுக்கு மனிதனிடம். ஸோ இன்றைக்கு நாம் கவனிப்பது ஆபிரகாமுக்கு தேவனிடம் இரக்கம் கிடைத்தது. ஆபிரகாமுக்கு தேவனிடம் இரக்கம் கிடைத்தது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆக்சுவலாக யார் வாதிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ஆபிரகாம். தவறு செய்தது பார்வோன் அல்ல. நமக்கு நிறைய நல்ல குணங்களை கடந்த முறை கவனித்தோம். அப்படிப்பட்ட பார்வோன் வாதிக்கப்படுகிறான். ஆக்சுவலாக யார் வாதிக்கப்பட்டிருக்கணும்? ஆபிரகாம். தவறு செய்தது ஆபிரகாம். அது ஆபிரகாமை வாதிப்பதற்கு பதிலாக கர்த்தர் யாரை வாதிக்கிறார்? பார்வோன்னு வாதிக்கிறார்னு சொன்னால் ஆபிரகாமுக்கு தேவனிடமும் இரக்கம் கிடைக்கிறது. தேவன் என்ன பண்ணுறார்? ஆபிரகாமுடைய தகுதியை பார்க்கல. தவறு செய்தல, உனக்கு நியாயம் தாண்டா, கூட அவரும் சேர்ந்து 2 தட்டு தட்டிக்கணும்ல. இப்போ பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன பிள்ளைங்களை வீட்டில் விளையாடும்போது அம்மா சொல்லும், டேய் ஓடாத. நம்ம அம்மாலாம் தீர்க்க தரிசனம் இல்லை, கீழே விழுந்துடுவேன். அது முதல்ல தெரியும், விழுந்து தெரியும் அது கண்டிப்பாக. டேய் கையை உடச்சிடுவேன், இதெல்லாம் கரெக்டாக சொல்லும். முதல்ல அது விழுந்த உடனே என்ன பண்ணுதுன்னா, நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா, தொப்பு தொப்புன்னு. ஏற்கனவே அது விழுந்து அடிபட்டு கிடக்குது. அதில் என்ன பண்ணுறது? திருப்பி வேறு தொப்பு தொப்புன்னு போடுறோம் இல்லையா? கர்த்தர் அப்படி செய்யலை. ஆபிரகாம் தவறு செய்தார். தவறு செய்த போது பாதிக்கப்பட்ட பார்வோன் என்ன பண்ணுறான்? அவருக்கு இரக்கம் காட்டினார். இரக்கம் காட்டின போது கர்த்தரும் யார் அடிக்கிறார் பாருங்க? நல்லவனவே அடிக்கிறார். பார்வோனை திருப்பி தண்டிக்கிறார். பார்வோனையும் உன் குடும்பத்தாரையும் கர்த்தர் வாதிக்கிறார். ஆபிரகாம் என்ன செய்யலை? ஏன்டா இப்படி பொய் சொன்ன கூட கேட்கல பாருங்களேன் கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் அவருக்கு தப்பு பண்ண மாதிரி கண்டுகொள்ளவே இல்லை. அவர் சில நேரத்தில் நமக்கு புத்தி கெட்டாது. உதாரணமாக சொல்கிறேன். என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் மோசே ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டார். ஆமாவா? இது தப்பா சரியா? இன்னைக்கு ஸ்டாண்டர்டுக்கு நான் கேட்கலைங்க. நான் இன்னைக்கு சமுதாயத்தை கேட்கல, மோசே இருந்த காலத்தை நான் கேட்டேன். ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணல. என்னாகும் 12:1 வாசிங்க. எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி என்ன விரோதம் பேசுறாங்க இல்லையா? ஆக்சுவலாக யார் பேசணும்? கர்த்தர் சொல்லிருக்க. இது என்ன ஜாதி? இனம் கலவாத ஜாதி தானே இது. பீலையா மேலேருந்து பார்க்குற மலையிலிருந்து ஜனம் எப்படிப்பட்ட ஜாதம் இது? இனங்கலவாத ஜாதி. இது தனித்து வனவாசம் பண்ணுகிற ஒரு ஜாதி. எப்படிலாம் சொல்கிறோம் அதை பார்த்து. ஒரு இஸ்ரவேலன் என்ன செய்யக்கூடாது? ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. ஆனால் இங்கே மோசே என்ன பண்ணுறாரு? திருமணம் செய்திருக்கிறார். அக்காவுக்கும் அண்ணனுக்கு என்ன வருது? அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்கல்ல. கர்த்தர் பேசலை. இவங்க பேசின உடனே கர்த்தர் என்ன பண்ணுவா தெரியுங்களா? என் தாசனுக்கு விரோதம் நீங்கள் எப்படா பேசுனீங்க? அவன் தப்பு பண்ண, நீ அவனை கேட்டு என்ன அடிக்கிறீங்களே அப்படி தானே கேட்கணும். இது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வித்தியாசமானது. தேவனுடைய நடத்துதல் நமக்கு தெரிஞ்ச சில வசனத்தை வச்சு நாம் என்ன பண்ணுறோம்? ஒருத்தரை இது குறை, இது சொட்டை, இது சொல்கிறோமே. தேவனுடைய பார்வை வேறு. நாம் பார்க்குற வசனம் தான், இந்த வசனத்தை நாமும் பார்க்குறோம். கர்த்தர் அப்படி தான் பார்ப்பார். ஆனால் நாம் பார்க்குற விதம் வேறு, அவன் பார்க்குற விதம் வேறு. கிதியோன் திராட்சை ஆலையில் போரடித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் அவருக்கு தரிசனமாக என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு. நக்கல் இது. அவன் ஏற்கனவே மீதியானியர் வயலை அறுத்து வயலில் அது களத்து மேட்டில் அடித்தா சீரியர்கள் அசிரியன் வந்து பிடிக்கிட்டு போகிறானுங்க.
அதுக்கு பயந்து என்ன பண்ணுறான், கீழே அறுத்து திராட்சை தோட்டத்தில் போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் திராட்சை ஆலையில் போய் பயந்து போரடிச்சிட்டு நிற்கிறான். இவர் போய் எங்கே சொல்கிறார், பராக்கிரமசாலின்னு அவன் நக்கல் தானே. அவன் சொல்லுவான், ஏயா கிண்டலாக இருக்குது அவனுக்கு, பென்னமின் கோத்திரம் தான் சின்னது, என் குடும்பம் அதில் சின்னது, நான் தான் உள்ளதில் சின்ன பையன், என்ன போய் நீ சொல்கிறீத. அவன் கேட்டதுக்கு காரணம் அதுதான். அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் பரலோகம் ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கும் நாம் பார்ப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு செய்தது ஆபிரகாம், ஆனால் கர்த்தர் யாரை வாரிக்கிறார், பார்வோனை வாரிக்கிறார். ஏன் அப்படி பண்ணுறீங்க அதை நீ கேட்காது. தட் இஸ் த சாவரினிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ராஜரீகம் அது. ஏன் அப்படி கேட்குற அதெல்லாம் நீ கேட்காது, எனக்கு தெரியும். யாரை தண்டிக்கணும், யாரை கண்டிக்கணும், யாரை உயர்த்தினது எனக்கு தெரியும். மோசே தவறு செய்கிறார், ஆரோனும் மீரியாமும் தானே தண்டிக்கப்பட்டாங்க. அதில் மீரியாம் வெண்குஷ்டமாக மாறி நிற்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்ன விசேஷம்னா, இந்த பெண் விஷயத்தில் அவர் ஒரு எத்தியோப்பிய பெண்ணை திருமணம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் கர்த்தர் சொன்னார், மோசேயின் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன். நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வார்த்தையை மீறி நடந்துட்டாண்டவரே, அவனையா உண்மை. ஆமாம், அவ்வளோதான். அப்படின்னா தேவனுடைய பார்வை வேறு, நம்முடைய பார்வை வேறு. இப்போ நம்ம இன்னும் என்ன வேணும்னா, இன்றைய சபைக்கு என்ன தேவைன்னா, தேவன் பார்ப்பது போல பார்க்கின்ற அந்த ஆவி உங்களுக்கு எனக்கு வேண்டும். இன்றைக்கு ஒரு காரியத்தை தேவன் எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்கின்ற கிருபை நமக்கு தேவை. அதுதான் நம்மகிட்ட இல்லை. மீரியாம் வெண்குஷ்டமாக நிற்கிறான், ஆரோன் அழுகிறான், ஐயோ தாயின் வயிற்றிலிருந்து ஒரு கருவழிந்து போன ஒரு பிண்டத்தை போல அவன் மாறிட்டாளே, தயவு செய்து வேண்டிக் கொள்ளுங்க ஐயா. கேட்கிறானே, கர்த்தர் அவனை ஒரு சின்ன ஏன் இப்படி செய்தன்னு கூட கேட்கல. ஏனென்றால் தேவனுடைய பார்வையும் நம்முடைய பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நாம் அதை கடைசி நாட்களில் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பார்ப்பது போல் ஒரு காரியத்தை பார்க்கணும். உங்களுக்கு தெரிந்தது, நான் அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன், திருப்பி நினைப்பூட்டுகிறேன். 12 பேர் கானானுக்குள்ளே போனாங்க இல்லையா? 10 பேர் எப்படி பார்த்தாங்க, மனுஷன் பார்க்குற மாதிரி பார்த்தாங்க. 2 பேர் தேவன் பார்ப்பது போல் பார்த்தாங்க. 10 பேர் அரணிப்பான பட்டணம், இரும்புறதான், ஏனாக்கின் புத்திரன் எல்லாம் பார்த்தான். இவன் 2 பேரும் சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் அப்போ இன்றைக்கி என்ன தேவை சபைக்கென்றால், தேவன் பார்ப்பது போல பார்க்கின்ற ஒரு ஆவி. சரி, எப்படி தேவனுடைய கண்களில் ஆபிரகாமுக்கு இரக்கம் கிடைத்ததென்றால், ஆபிரகாமை கர்த்தர் எப்படி பார்க்குறாரு, என்னவோ தப்பே பண்ணாத ஆள் மாதிரி பார்க்குறா பாருங்களேன். ஆபிரகாம் தப்பே செய்யலை. தப்பு பண்ணது யார்? இது அநியாயம், அட்டூழியமாக இல்லை. கேட்டால் சொல்லுவார், டேய் மிதியிடப்பட்ட களிமண்ணில் ஒன்றை தெருமுனையில் போட்டு உடைக்கிற சாவு பானையாக வைப்பேன், இன்னொன்று ஜெயம்மா வீட்டில் ஜனதா ரெஃப்ரிஜரேட்டராக ஒரு பானை போய் உட்காந்துருக்கோம். இப்படி தெரியும் தானே, பானைக்கு ஒரு பேர் இருக்குது தெரியுங்களா, ஜனதா ரெஃப்ரிஜரேட்டர். அதுக்கு பேர் மண்பானை இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா அதுக்கு மின்சாரம் இல்லாமல் தண்ணி ஊற்றி வச்சுன்னா சில்லுன்னு இருக்கும். ஆனால் அதுக்கு பேர் என்ன பேர்? ஜனதா ரெஃப்ரிஜரேட்டர் அதுக்கு பேர். ஒரு பானை என்ன ஆகுது, ஒரே மண்ணில் செய்தது நம்ம தெருமுனையில் போட்டு சாவுக்கு முன்னாடி போட்டு ஓட்டையை போட்டு உடைக்கிறாங்க. இன்னொன்று இருக்குது ஜெயம்மா வீட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அது நீ கேட்காத, அது படைத்தவன் நான், ஏன் இஷ்டம் ஒன்று அங்கே வைப்பேன் இங்கே வைப்பேன். சாவரினிட்டி ஆபிரகாமுக்கும் அதான். அப்போ தேவன் ஒருவனுக்கு இரக்கம் காட்டுவதற்கு காரணமே வேண்டாம். அதனால தான் நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம், கிருபை என்று சொல்கிறோம் தெரியுங்களா. ஏன் தகுதி இல்லாதவனுக்கும் சொல்கிறோமே, காரணம் என்னவென்றால் அது தேவனுடைய இரக்கம். அது இரக்கத்துக்கு என்ன கிடையாது, இதனால கர்த்தர் இரக்கம் காட்டினார்னா அது சம்பளம் ஆகிடும், கிருபை ஆகாது, அது கூலி ஆகிடும்ல. நான் இதை செய்தான் கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, 40 நாள் உபவாசம் இருந்தேன், தீர்க்க தரிசனம் வரம் கிடச்சுன்னா அது வரம் இல்லை, கூலி. அது வேஜஸ் தானே. 40 நாள் உடலை வருத்தினேன், சாப்பிடாமல் கிடந்தேன், தண்ணி குடிக்காமல் இருந்தேன், கர்த்தர் பார்த்து என்ன பண்ண ஒன்று கொடுத்தாருன்னா அது கிருபையா? அது கூலி. நான் உடல் வருத்தம் எடுத்தேன், அதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, அது கூலி. ஆனால் வரம் என்பது கூலி இல்லை, அது கிருபை. தேவனுடைய கிருபை வரம். தேவன் இரக்கத்தினால கொடுப்பது. எதனால் கொடுத்தார் எனக்கு தெரியாது, ஏன் கொடுத்தாரு எனக்கு தெரியாது. யோசித்து பாருங்க, இன்னைக்கு தேவன் பயன்படுத்துகிற எந்த பரிசுத்த பாத்திரம் எடுத்து பாருங்க. நாம நினைப்போம் ஒருவேளை ரொம்ப பரிசுத்தமாக இருந்திருப்பாரோ, ரொம்ப உண்மையாக இருந்திருப்பாங்களோ, ரொம்ப கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருப்பாங்களோ. எல்லாம் பின்னாடி தான், முன்னாடி எதுவும் இருந்திருக்காது. கர்த்தர் தெரிந்து கொண்ட பிறகு இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கா, சாதாரண ஒரு மனுஷனை போல தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய கிருபை வந்தபோது அவங்க என்ன பண்ணாங்க, தங்களே அதுக்கேற்ற போல மாற்றிக்கொண்டார்களே தவிர, மாற்றிக்கொண்டதுனால கர்த்தர் கொடுக்கறது இல்லை. சரி போகட்டும். அப்போ தேவன் ஆபிரகாமுடைய இரக்கம் காட்டுகிறார். தண்டிக்கப்பட தேவையில்லாத பார்வோன் குடும்பத்தார் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் தண்டிக்கப்பட வேண்டிய ஆபிரகாமுக்கு தேவனுடைய இரக்கம் கிடைக்கிறது. தேவ இரக்கத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். 120ஆம் சங்கீதத்தில் நம்ம எதை ஒப்பிட்டு மன்னிக்க வேண்டும், முதலாவது பயணத்திலிருந்து நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்குறோம் தெரியுங்களா? ஆரோகண சங்கீதங்கள். சரியா? இந்த விடிய கதை கேட்ட மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எதையாவது ஒன்றை சொன்னால் தானே எங்களுக்கு மனசில் நிற்கும். எல்லாத்தையும் போட்டு சொல்கிறீங்க, நாங்கள் என்னத்தை மைண்டில் வைக்கிறது, என்னத்தை விடுறது. கவனியுங்கள், ஆரோகண சங்கீதம் இருக்கு இல்லையா? 1வது பயணத்தில் நம்ம எதை ஒப்பிட்டு பார்த்தோம்? 120ஆம் சங்கீதம். 2ஆம் பயணத்தில்
121, மூன்றாம் பயணத்தில் 122, நான்காம் பயணம் 123. இது எந்தாவது பயணம்? அவ என்ன சங்கீதம்? 124. இந்த 124 தான் தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தேவன் ஒரு மனிதனுக்கு இரக்கம் காட்டுகின்ற விதத்தை அந்த சங்கீதம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கும். சங்கீதம் 124, 1-2 வாசிங்க. மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது. யார் எழும்புறாங்க இங்கே? ஆபிரகாமுக்கு. ஆக்சுவலாக மனிதன் எழும்பல, ஆபிரகாம் எழுப்பி விட்டார். சும்மா இருந்த பார்வனை வம்பு பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அவனை எதிரியாக இவரே எழுப்பி விட்டார். எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். நல்லா கவனிச்சிங்களா? கர்த்தர் என்ன செய்தார்? நமது பக்கத்தில் இராவிட்டால். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில். ரொம்ப அற்புதமான வார்த்தை. முதல்ல கர்த்தர் பக்கத்தில் இருந்து, அடுத்தது கர்த்தர் தாமே. கர்த்தம் என்ன? காட் ஒன்லி. அந்த நமது கிட்ட நின்று நமக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவதில்லை, ஒரு எடுபடி வேலைக்காரனை அனுப்புறதில்லை. யாரை நிற்பார்? கர்த்தர் தாமே. மத்திய 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம் நோய்களை. இந்த வேலையை ஒரு தூதனுக்கு கொடுக்க மாட்டார். தேவன் தாமே அவர்கள் கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார். இந்த வேலையை வேறு யாருக்கு கொடுப்பதில்லை? கர்த்தர் ஒரு தூதனுக்கு, ஒரு வேலைக்காரனுக்கு கொடுப்பதில்லை. கர்த்தர் தாமே செய்கின்ற சில வேலைகள் உண்டு. அதில் ஒன்று தான் எது தெரியுங்களா? மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது கர்த்தர் யார் அனுப்புவார்? ஒரு வட்ட செயலாளர் அனுப்புவார், இல்லைன்னா ஒரு சதுர செயலாளரை அனுப்புவார். அப்படிலாம் பைபிளில் போடலை. அது எந்த ஒரு காலத்துலையும் எகிப்தியன்ட்டு போகவே கூடாது கர்த்தருடைய பிள்ளைகள். நான் இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கு இல்லையா, நான் இதுலேயும் அங்கே இல்லையே தவிர எனக்கு அது ரொம்ப நான் ரொம்ப மதிப்பாக வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு சபைக்கு பிரச்சனை வரும்போது அநேக ஊழியர்கள் போய் அவங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு உண்டு. உதவியே செய்ய வேண்டாம், பின்னாடி நாங்கள் நிற்கிறோன்னு சொன்னாலே அவனுக்கு ஒரு பெரிய தெம்பு. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்காக நாங்கள் பின்னாடி நிற்கிறோன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? அதுவே ஒரு பெரிய பலம், ஒரு ராட்சச பலம் உனக்கு பின்னாடி. என்ன? எனக்காக ஜெபிக்க தேவ மனுஷங்க நிற்கிறாங்க, எனக்காக தேவ சமூகம், எனக்காக போராடுறவங்க இருக்கிறாங்க. தான் அந்த ஃபெலோஷிப் மிக மிக முக்கியமானது. இந்த போதகர் ஐக்கியத்தில் உள்ள பெரிய லாபம் என்னன்னு சொன்னால், நிறைய பேர் சும்மா இதே பொழுதுபோக்காக சுற்றிட்டு இருக்கிற ஆள் இருக்காங்க, அவங்கள விட்டுடலாம். உண்மையான மனதோடு வர்றவங்களை நான் சொல்லுகிறேன், இது ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். பின்னாடி எனக்கு என்ன இருக்குது? எனக்காக ஜெபிக்க அநேக தேவ மனுஷர்கள் நிற்கிறாங்க, தேவ தூதர்கள் நிற்கிறாங்க. அந்த பலமே அவங்களுக்கு ஒரு பெரிய சத்துவத்தை கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆபத்து வருகிறது, மனுஷன் எதிர்த்து நிற்கும்போது யார் நிற்கிறாங்க? கர்த்தர் தாமே, வேற யாரும் இல்லை. யார் நிற்கிறாங்க? கர்த்தர் தாமே அங்கே நிற்கிறான்னு வாசிக்கிறோம் இல்லையா? அப்படின்னு இன்றைக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுக்கு ஒரு விதமாக மனுஷன் வந்தாலும் இவர் எழுப்பி விட்டாரோ தெரியாது, ஆனால் யார் இருந்தாங்க? கர்த்தர் தாமே அவர்கள் பக்கத்தில் இருந்தார். காட் ஒன்லி. உங்களுக்கு நல்ல பழக்கமுள்ள ஒரு விஷயம், காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகுதில்ல, போகிறாங்களா? எப்படி போவாங்க? ஏஞ்சல் மாதிரி போவாங்க. காலையில் பார்த்துருக்கீங்களா? ஒயிட் பினஃபோர் தான், ஒயிட் ஸ்டாக்கிங்ஸ் தான், ஒயிட் ரிப்பன் தான். பார்த்தீங்கன்னா ஏஞ்சல். மத்தியானம் 3 மணிக்கு தோஞ்சல் மாதிரி வரும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே எல்லாம் அழுக்காகி அப்படி வரும்போதே அழுதுட்டு வரும் வேன்லேருந்து. அந்த ரமேஷ் என் காலை மிதிச்சிட்டான், இந்த ரம்யா என்னை அடிச்சிட்டா, அப்படி கத்திட்டு வரும்ல. உடனே அந்த அம்மா அப்போ தான் என்ன பண்ணுதுங்களா, காலையில் இதை அனுப்புனதுலேருந்து இந்த அம்மாவுக்கு நாய் மாதிரி அலையுது வீட்டுக்குள்ளே. வேலை செய்து அப்பாடான்னு ஒரு 3 மணிக்கு மேலே தான் என்ன பண்ணுது, அப்படி கொஞ்சம் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி இந்த அம்மா ஏஞ்சல் ஆகிடும். சரியா? காலையில் போன ஏஞ்சல் குட்டி தோஞ்சலாக வருது, இந்த அம்மா ஏஞ்சல் மாதிரி நிற்பாங்க. இப்போ அந்த ஏஞ்சல் தோஞ்சல் அழுதுட்டு வருது இல்லை, உன்னை அம்மா என்ன பண்ணுவாங்க? இரு அங்கேயே இரு, உன்னை வேலைக்காரி கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கண்ணீரை தொடச்சி விடுன்னு சொன்னான்னு அது அம்மாவா சும்மாவா? அது சும்மாவா? ஜிம்மி, அது மம்மியே கிடையாது. அது என்ன பண்ணும்? ஓடி போய் செல்லும், ஏண்டி அவள் தூக்கம் தானே, அதுதானே அம்மா இல்லையா? அதுதானே அம்மா. இளையகுமாரும் தூரத்துலேருந்து பண்டிகள் நடுவிலேருந்து வரான், எவ்வளோ லட்சணமாக வந்திருப்பான் அவன். தகப்பன் ஓடி போய் அவனை கழுவி குளிப்பாட்டி புது சட்டை போட்ட போது கட்டி பிடிக்கல, அவன் அந்த அழுக்கில் இருக்கும்போதே அவனை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தானே, அதுதானே அப்பா. நீங்கள் நானும் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு வந்து உதவி செய்கிறவர் அல்ல தேவன். இந்த முன்னாடி சினிமாலாம் பார்த்துருப்பீங்கள, ஹீரோ வந்து வில்லனை அடி நடிச்சு ஒரு 350 பேரை ஒரே ஆளை அடித்து போட்ட பிறகு போலீஸ் ஜீப் ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? இதுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா நம்ம ஊரில் இந்த ஃபயர் சர்வீஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, ஃபோன் பண்ணிங்கன்னா மறக்காமல் சாம்பலெல்லாம் அழட்டி போகிறதுக்கு வருவாள், பார்த்துருக்கீங்களா? கர்த்தர் அப்படி வரமாட்டார். அவர் எப்போ வருகிறவர்? கர்த்தர் தாமே. இந்த வேலையை இன்னொருவருக்கு கொடுப்பதில்லை, அவர் ஆபிரகாமுக்கு தான் செய்தார். கர்த்தர் எங்கே நிற்கிறாரு? நமது பக்கத்தில் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கிறோமே. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். முதல்ல என்ன பண்ணாரு? காட் ஹிம்செல்ஃப். அந்த சங்கீத தேவனுடைய இறக்கம் எப்படி கிடைக்குது? முதல்ல இன்னும் ஒருவரை அனுப்புவதில்லை, தேவனே, காட் ஹிம்செல்ஃப்.
நீங்கள் நானும் உபத்திரவங்களுக்குள்ளாகும் போது, மனிதன் நமக்கு விரோதமாக எழும்பும் போது, முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறார்? இன்னும் ஒரு நபரை, இன்னும் ஒரு ஃபாரின் ஏஜென்ட் அனுப்பி நமக்கு உதவி செய்வதில்லை. என்ன பண்ணாரு? அவரே வந்து நிற்கிறார், God himself. இரண்டாவதாக 3ஆம் வசனம் வாசிங்க தம்பி, வாசிங்க. அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது இரண்டாவது என்ன வருகிறது? ஃபயர். முதல்ல என்ன வந்தது? மனிதனுடைய கோபம். இரண்டாவது என்ன வருது? அக்னி வருகிறது. திருப்பி வாசிங்க 3ஆம் வசனம். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் போதும். மூன்றாவது என்ன? ரெண்டாவது என்ன? அக்னி. இந்த அக்னி என்றால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், உபத்திரவம். அக்னி என்பதுக்கு அர்த்தம் என்ன? இது God himself. இப்போ அப்போசிஷன், மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது இது மனுஷனுடைய விரோதம். ரெண்டாவது என்ன வருது? அக்னி வருகிறது. ஏசாயா 43:2 வாசிங்க. அக்னி என்பது என்ன? அஃப்ளிக்ஷன்ஸ், உபத்திரவங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்னி என்பது என்ன? உபத்திரவங்களின் அடையாளம். ஒன்று மனிதனுடைய எதிர்ப்பு, இரண்டாவது மனிதனுடைய இது மனித கோபம், ரெண்டாவது மனிதனுடைய வருகின்ற உபத்திரவங்கள். இந்த அஃப்ளிக்ஷன்ஸ் வரும்போது அது ஃபயர்னு போட்டிருக்குது. 4-5 வசனங்களை வாசிங்க. 4-5 வசனம். தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி. அடுத்தது என்ன வருது? வாட்டர்ஸ். மூன்றாவது தண்ணீர்கள். தண்ணீர்கள் எதை குறிக்கணும்னா பைபிளில் நிலையற்ற தன்மை, இன்ஸ்டெபிலிட்டி. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 49:4 பார்த்தீங்கன்னா, ரூபனை பற்றி யாக்கோபு சொல்லும்போது, தண்ணீரை போல தழும்பினவனே, தழும்பினவனே. தண்ணீர் அர்த்தம் என்ன? நிலையற்ற தன்மை. ஒரு இடத்துல என்ன செய்யாது? உறுதியாக நிற்காது. ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுகிற தன்மை, இன்ஸ்டெபிலிட்டி. இன்னும் சொல்லப்போனால் தண்ணீர்கள் அடல்ட்ரி, விபச்சாரத்தோடு ஒப்பிடப்படுகின்ற வார்த்தை. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 9:17 வாசிங்க. மதியீனனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாய். அந்த திருட்டு தண்ணீர் என்பது என்ன? விபச்சாரத்தின் வார்த்தை, அதில் பயன்படுத்துகின்ற வார்த்தை. சரியா? அப்படின்னா வாட்டர்ஸ், தண்ணீர்கள் என்பது என்ன? நிலையற்ற தன்மை. 4ஆவதாக 6ஆம் வசனம் வாசிங்க. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்தது என்ன? அனிமல்ஸ். எங்க இருக்குது? பற்களுக்கு நடுவே என்பது மிருகங்கள், அனிமல்ஸ். மிருகங்களுடைய பற்களுக்கு நடுவே. அனிமல் என்பது பைபிள் இப்படி பார்த்தீங்கன்னா உலக சாம்ராஜ்யங்களை குறிக்கிற வார்த்தை, வேர்ல்டு எம்பயர்ஸ். அனிமல்ஸ் என்பது என்ன? வேர்ல்டு எம்பயர்ஸ், அதாவது உலக சாம்ராஜ்யங்களுக்கு பைபிளில் மிருகங்கள் என்ற அடையாளம் உண்டு. தானியேல் 7ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா, நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது. ஞாபகம் இருக்குதா? பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, களிமண். ஆனால் அதே தானியேலுக்கு அதே சாம்ராஜ்யம் எப்படி காட்டப்படும் தெரியுங்களா? சிங்கம், கரடி, சிறுத்தை, இப்படி மிருகங்களாக காட்டப்படும். இந்த மிருகங்கள் எதை குறிக்கும் சொன்னால் வேர்ல்டு எம்பயர்ஸ், உலக சாம்ராஜ்யங்களுக்கு அடையாளம் என்ன? மிருகங்கள். முதல்ல என்ன வருது? அப்போசிஷன் யார்? மனிதர்கள். ரெண்டாவது என்ன வருது? உபத்திரவங்கள். மூன்றாவது என்ன? ஸ்திரத்தன்மையற்ற, நம்ம நிலையாக நிற்க விடாதது. 4ஆவதாக உலக சாம்ராஜ்யங்களே அனிமல்ஸ் வந்தாலும் சரி. அடுத்தது 7ஆம் வசனம் வாசிங்க. வேடனுடைய கண்ணிக்கும். அடுத்தது என்ன? ஸ்னாஸ் ஆஃப் தி ஹண்டர்ஸ். 7ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது போல் நாம் தப்பினோம். என்னது? வேடனுடைய கண்ணிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுறோம்? தப்புகிறோம். இந்த ஸ்னாஸ் என்றால் கண்ணி, ஸ்னாஸ் என்றால் கண்ணி, ஸ்னாஸ் ஆஃப் ஹண்டர்ஸ், வேட்டைக்காரனுடைய கண்ணி. இந்த வேட்டைக்காரனுடைய கண்ணி என்பதுக்கு அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் பிசாசோட பொறி, டெவில்ஸ் ட்ராப். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஸ்னாஸ் என்பது என்ன? டெவில்ஸ் ட்ராப். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். அப்ப பிசாசுடைய கண்ணி எது?
வேடனுடைய கண்ணி எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? பிசாசனுடைய கண்ணி. இச்சைகள் என்ற கண்ணியை வைத்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அவன் திசை திருப்பி போடுறான், அவர்களை சிறைப்பிடிக்கிறான். கவனிங்க, சங்கீதம் 124 உபத்திரவங்களுடைய 5 வடிவங்கள். ஒன்று, மனுஷனுடைய விரோதம். 1ஆம் வசனம் வாசிங்க தம்பி. 124:1. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, முதல்ல என்ன? மனுஷனுடைய விரோதம், அப்போசிஷன். இது வரும்போது என்ன பண்ணுவாங்க? கர்த்தரை கூட நிற்பார். ரெண்டாவது, அக்னி போன்ற அனுபவங்கள், உபத்திரவங்கள். இதில் என்ன பண்ணார் நமக்கு தெரியும். 3 யூத வாலிபர்களோடு கூட இருந்தார் இல்லையா? நிச்சயமாக நம்மோடு கூட இருப்பார். மூன்றாவது, தண்ணீர்கள், இன்ஸ்டெபிலிட்டி, நிலையற்ற தன்மை. அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உருப்படியான நிலை, நிற்க முடியாத தன்மைகள் வரும். இப்போதும் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். 4வது, அனிமல்ஸ். உலக சாம்ராஜ்யங்களை எதிர்த்து வந்தாலும் சரிதான், கர்த்தர் நமது பட்சத்தில் இருப்பாரானால் எதுவும் அசைக்க முடியாது. 5வதாக, வேடனுடைய கண்ணி, அதாவது பிசாசனுடைய பொறி. இதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும்? காப்பாற்ற முடியும். இதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தாமே. மறுபடியும் 1ஆம் வசனம் வாசிங்க தம்பி. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது, இதெல்லாம் மனுஷனுடைய கண்ணிகள் எழும்பின போது, கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நம்ம பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆபிரகாம் கூட எகிப்தில் என்ன செய்திருக்க முடியும்? உயிரோடு விழுங்கப்பட்டு இருக்க முடியும். ஒரு பெரிய அரசனை ஏமாத்திட்டான். அவன் கொடுத்த சீமான 6 அளவுக்கு அவன் செல்வத்தை கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் வாங்கிட்டான். இப்போ அவனுக்கு என்ன வருது? இவரால் உபத்திரவம் வருது. அந்த நேரத்தில் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆபிரகாம் பக்கத்தில் நின்று மனுஷனுடைய கோபம் அவனை பற்றி எரிக்காதபடி அவனுக்கு இரக்கம் காட்டினார். ஆபிரகாமுக்கு மனிதனிடமும் இரக்கம் கிடைத்தது, தேவனிடமும் இரக்கம் கிடைத்தது. இதில் நான் உங்களுக்கு ஒரு கருத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆபிரகாமுடைய வீடு நிலைத்து நின்றுதா? இந்த பிரச்சனையில் ஆபிரகாமுடைய வீடு நிலைத்து நின்றுதா, அழிஞ்சுதா? ஆபிரகாம் அவர் இந்த இரக்கத்தின் பயணத்தில் அவருக்கு கிடைத்த முதல்ல பாடுகளின் பயணம். இப்போ எனக்கு இரக்கம் கிடைக்குது. இந்த இரக்கம் கிடைக்காவிட்டால் ஆபிரகாம் என்ன ஆகிட்டு இருப்பார்? ஆபிரகாம் குடும்பம் கண்டிப்பாக அழிஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஒரு வீடு காப்பாற்றப்பட வேண்டுமானால், பைபிளில் நான் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை சுட்டி காட்டுகிறேன். ஒரு வீடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் என்னென்ன செய்யணும்னு ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. பைபிளில் ஒரு வீடு ரட்சிக்கப்பட்டது என்றால் இந்த பிலிப்பியன் ஜெயிலர், அந்த பிலிப்பி நாட்டினுடைய சிறைச்சாலை அதிகாரி குடும்பத்தை சொல்ல அவன் கேட்குறான், ஆண்டவமான ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்? அவர் மிக எளிமையாக சொல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு போட்டிருக்கு இல்லையா? அவர் செய்த ஒரு 7 காரியங்கள் நான் சுட்டி காட்டுகிறேன். 16:32 வாசிங்க. அந்த வீடு காப்பாற்றப்பட என்ன செய்யணும்? அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். முதல்ல அவங்க என்ன செய்தாங்க? வசனத்தை கேட்டார்கள். ஒரு வீடு காப்பாற்றப்பட, ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட முதல்ல என்ன செய்யணும்? வசனத்தை கேட்கணும். அவர்கள் வசனத்தை கேட்டார்கள். இந்த வசனத்தை கேட்குறது எப்படின்னு தெரியுங்களா? முழு குடும்பமாக கேட்டால் தான் அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம். அப்பா அம்மா சர்ச்சில் இருப்பாங்க, பிள்ளை கிரிக்கெட் கிரவுண்டில் ஆடிட்டு இருந்தான்னு சொன்னால் அந்த குடும்பம் கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். சரியா? ஏன்னா நம்ம நாட்டில் ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, இந்த முக்கியமான பரீட்சைகள் இன்டர்வியூலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும், சண்டேஸில் தான் வரும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சோதனை. அதே மாதிரி 3 சம்பளம் கொடுத்து வேலைக்கு கூப்பிடுறது அன்னைக்கு தான் கூப்பிடுவோம். நல்லா குடித்து குடிகாரனா தெருவில் கிடந்த ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தார். வந்த உடனே சந்தோஷமாக வந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலை வந்தது. அவருக்கு அது சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போனால் 3 சம்பளம் கிடைப்பான், நம்ம குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் வேலைக்கு போனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் உட்காந்துருக்காரு ஆள் கடைசியில். ஏன்னா துட்டு ஜாஸ்தி வந்துட்டுல, காசு வந்து அடுத்தது என்ன பண்ணும்? வசனத்தை எப்படி கேட்கணும்? முழு குடும்பமாகத்தான் கேட்க வேண்டும். அவன் வீடு காப்பாற்றப்பட செய்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? அவன் வீட்டாரோடு கூட உட்கார்ந்து என்ன பண்ணால் வசனத்தை கேட்டார். நமக்கு நல்ல உதாரணம் கொர்நேலியு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1:2-24. இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், இது முக்கியமானது, வீட்டார் அது நான் பக்தியாக இருக்கலாம், அது நான் என்னுடைய அர்ப்பணிப்பு. ஆனால் வீட்டார் அனைவரோடு இருப்பது நம்முடைய உத்தரவாதம். நிறைய பேர் நாம் எதில் தவறு வந்துடுறீங்களா?
நாம் வரைக்கும் சரியாக இருப்போம். நம்முடைய வீட்டார் நல்ல உதாரணம் மோசே, அவர் உண்மையாக இருந்தார், ஆனால் உத்தமனாக இல்லை. வித்தியாசம் தெரியும் தானே, உண்மைக்கும் உத்தமனுக்கு வித்தியாசம் தெரியும் தானே. உண்மை என்றால் அவர் வரைக்கும் சரியாக இருப்பார், அவர் குற்றம் சாட்டப்பட முடியாது. உத்தமன் என்றால் மற்றவர்கள் பின்பற்றி வருவதற்கு ஒரு அடிச்சுவட விட்டு போகிறவர்னு அர்த்தம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 3:3. வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். 2ஆம் வசனம் வாசியா. 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராக இருந்தார். எண்ணாகமம் 32:11 வாசிங்க. எண்ணாகமம் 32:11. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனாசனாகிய எப்பினேன் குமாரனாகிய காலேஃபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர. அதாவது மோசையை கர்த்தர் உண்மை உள்ளவன் என்று சொல்லுகிறார், ஆனால் ஜாஷுவா காலேஃபை உத்தமன் என்று சொல்லுகிறார். உண்மை என்பது அவங்க வரைக்கும் சரியாக இருக்கிறது, உத்தமம் என்பது பிறர் பின்பற்றி வருவதற்கு ஒரு மாதிரியாக வாழ்க்கின்ற வாழ்க்கை. மோசே அவர் வரைக்கும் உண்மையாக இருந்தார். அவனோட பிள்ளைகள், மோசையின் பிள்ளைகள் என்ன நாங்கள் தெரியுங்களா? ஆரோனுடைய பிள்ளைகள் என்ன நாங்கள்? 1 நாளாகமும் 23ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. 1 நாளாகமும் 23:13-14 வாசிங்க தம்பி. அம்ராமின் குமாரர் ஆரோன் மோசே என்பவர்கள். அம்ராமுக்கு 2 பிள்ளைகள். அடுத்தது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறது. முதல் வேலை என்ன? அதுவே பரிசுத்தத்துக்கு பரிசுத்தம், மகா பரிசுத்தம். அதை பரிசுத்தமாய் காக்கிற வேலை யாருடையது? ஆரோனையும் அவன் குடும்பத்தையும் சார்ந்தது, அவன் பிள்ளைகளையும் சார்ந்தது. அடுத்தது என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறது. அடுத்தது தேவ சமூகத்தில் தூபம் காட்டுறது யார் வேலை? இவங்களோட வேலை. அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும், கர்த்தரை ஆராதிக்கிற வேலை இவங்களுக்கு வேலை. அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். நம்ம ஆரோனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு 4 வேலை. பரிசுத்தத்துக்கு பரிசுத்தத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டும். 2ஆவதாக கர்த்தர் முன்பாடி எல்லா நாளும் தூபம் காட்ட வேண்டும். 3ஆவது கர்த்தரை உண்மையாக ஆராதிக்க வேண்டும். 4ஆவது கர்த்தருடைய நாமத்தினால ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரனோவெனில், வெறும் மோசேனாவது எழுதக்கூடாதா? தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரரோவெனில் லேவி கோத்திரத்திற்குள் எண்ணப்பட்டார்கள். எவ்வளவு? அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை பாருங்க அவங்களுக்கு. ஆரோனுடைய குமாரர் நாதாபையோ செத்து போயிட்டான், எலேசார் இத்தாமர் தான் இருக்கிறானுங்க. அவனுக்கு இவ்வளோ பெரிய ஊழியத்தை வச்சுட்டு ஆரோன் மோசையின் குமாரரை பற்றி போட்டிருக்குது. மோசையின் குமாரரோவெனில் லேவியரில் எண்ணப்பட்டார்கள். அதாவது மரம் வெட்டுறதுக்கு, ஆட்டுத்தோலை உரிக்கிறதுக்கு, சாணி எடுத்து வெளியே போடுறதுக்கு மோசையின் பிள்ளைகள். ஏன் தெரியுங்களா? அவர் உண்மை உள்ளவராக இருந்தாரே தவிர என்னவா இல்லை. பைபிளை வீடு நேரம் அந்த வீட்டில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். மோசையினுடைய கடைசி செய்தி யாருக்கு தெரியுங்களா? உபாகமம் 31-32 அதிகாரம் பார்த்தீங்கன்னா முழு இஸ்ரவேலருக்கும் பேசுவார். பேசும்போது சொல்லாதீங்களா, நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற இந்த கற்பனைகள் இருக்குது, நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் பின்பற்றி நீங்கள் கர்த்தருக்கு பிரியவனாக வாழ்வதற்கு. ஆனால் ஜாஷுவாவோட கடைசி பிரசங்கம் என்ன தெரியுங்களா? நான் என் வீட்டாருமோ வென்றால். அவன் கவலை வீட்டை பற்றி, இவர் கவலை நாட்டை பற்றி. நாட்டை பற்றி கவலைப்பட்டே நிறைய பேர் வீட்டை உருப்படாமல் பண்ணிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சபைன்னு ஊழியத்தில் ஓடி ஓடி கடைசியில் குடும்பத்தை சரியாக செய்வதில்லை. சூலமித்தியாள் சொல்லுவா, நான் கருப்பாக்குறேன்னு பார்க்காதீங்க, என் தாயின் பிள்ளைகள் மேலே கோபம் கொண்டு என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரிகளாக வைத்தார்கள். நான் தோட்டங்களை காப்பதில் என்ன பண்ணிட்டேன்? வெயில் இன்மேல் பட்டதுனால என்ன ஆகிட்டேன்? கருத்து போயிட்டேன் சொல்லிட்டு அவன் சொல்ல. அதுவும் நினைச்சுன்னா பரவாயில்ல, என் சொந்த தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. வாசிங்களா உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேல் பட்டது. வெயில் என் மேல பட்டதுனால தான் கருப்பாயிட்டேன். தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாய் இருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஊரில் உள்ள தோட்டத்தெல்லாம் ஓடி ஓடி பார்த்து எந்த அளவுக்கு கறிகருத்து ஓடா போகிற அளவுக்கு ஊழியம் செய்தவர் சொந்த தோட்டத்தை பார்க்கலன்னா இதுக்கு பேர் தான் நூதன சீஷத்துவம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுவார், சொந்த குடும்பத்தை நடத்தாமல் தேவனுடைய சபையை நடத்துகிறவனை யாரு கூப்பிட்டு சொல்லுவா தெரியுங்களா? நூதன சீஷத்துவமாக இருந்து பிசாசு அடைந்த ஆக்கினை என்ன செய்யக்கூடாது, நீ நானும் அடையக்கூடாது என்று தீமோத்தேயுக்கு அவர் கட்டளை கொடுப்பார்.
இன்றைக்கி ரொம்ப பரிதாபமான ஒன்று தான். சரி போகட்டும், வசனத்தை கேட்கணும். வீடு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் வசனத்தை கேட்கணும். யாரோடு? முழு குடும்பத்தோடு. வேறு நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வெளியே ஊழியம் செய்ய ஓடும்போது எங்கள் அக்கா ஒரு நாள் என்னை கூப்பிட்டாங்க. அக்கா என்ன, என் மனைவியோட அம்மா, என்னுடைய அக்கா. எங்கள் என்ன கூப்பிட்டாங்க, டே பாஸ்டர் இங்கே வாடா, ரொம்ப மரியாதையாக. அவங்க என்ன பண்ணுவாங்க, டே பாஸ்டர் இங்கே வாடான்னாங்க. என்ன ரொம்ப மரியாதையாக கூப்பிடுறேன், என்னக்கா அப்படின்னு கேட்டேன். அம்மா நீ என்ன வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் நிறைய இடத்துல எடுக்கிறியாம? உன்னை ஆமாக்கா அண்ணே. ஏண்டா எனக்கு என்னைக்கா நீ சொன்னியா? நான் அப்படி பார்த்துட்டே இருந்தேன். அவங்க சொன்னாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம்னா என்னன்னு தெரியாது, நீ ஊரெல்லாம் ஓடி ஓடி போய் பைபிள் ஸ்டடி எடுக்கிறியாம, முதல்ல எனக்கு சொல்லிட்டு அப்புறம் போடான்னாங்க. சொல்கிறதுக்கு அவங்க இல்லை, சீக்கிரம் போயிட்டாங்க, கத்திரவங்க எடுத்துக்கொண்டாங்க. நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் அதை. வெளியெல்லாம் ஓடி போய் அக்கு வேறு ஆணி வேறு வசனத்தை கிழிச்சு கிழிச்சு சொல்கிறோம்ல, வீட்டுக்குள்ளே ஸ்தோத்திரம் இல்லையா கூட கிடையாது. என் நாயை, என் பண்ணி, இதுதான் வீட்டுக்குள்ளே. வெளியே போனால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அப்படின்னு வர வழியா. வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாய பேய என்ன மரியாதைன்றீங்க? சொந்த தோட்டத்தை முதல்ல பார்க்க கற்றுக்கொள்வோம். அவன் வீடு ஏன் காப்பாற்றப்பட்டது தெரியுங்களா? வீட்டாரோடும் வசனத்தை கேட்டால் அதான் வீடு காப்பாற்றப்பட்டது. அன்றைக்கு அந்த பிலிப்பியன் ஜெயிலில் இருக்கிறானே, அந்த பிலிப்பி நாட்டின் சிறைச்சாலை அதிகாரி இருக்கிறானே, ஏன் அவன் குடும்பம் வீடு முழுவதும் காப்பாற்றப்பட்டது? வீட்டாரோடு சேர்ந்து வசனத்தை கற்றுக்கொண்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அம்மா அப்பா ஜெபம் பண்ணி பிள்ளைங்க தூங்கிட்டு தானே இருக்கோம். அது ஒன்று, பிள்ளைங்க தூங்குற நேரத்தில் ஜெபம் பண்ணால் அது வேறு என்ன பண்ணும்? தூங்க தான் செய்யும். பிள்ளைங்க முழிச்சிருக்கும் போது ஜெபம் பண்ண நமக்கு நேரம் கிடையாது இல்லை. அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணுறதே பெரிய பாடு, இதில் வேறு அவங்கள முழிச்சு வேறு உட்காந்துருக்காங்களா அப்படிலாம் தோணுது இல்லையா? அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம் குடும்பத்தோடும் கூட வரணுமே தவிர இன்றைக்கி வெளியெல்லாம் போய் என்னென்னமோ மற்ற தேவனுக்காக செய்கிறோம்ல, அது வீட்டுக்குள்ளே அதை செய்கிறோமான்னு யோசித்து பாருங்கள், மிக குறைவில்லை. சரி, ரெண்டாவது ஒன்று சொல்லுகிறேன், 33ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அடுத்தது என்ன? காயங்களை கழுவுதல். வீட்டாரோடு நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் என்ன இருக்கணும்? காயங்களை கழுவுதல். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் தவறுகளை சரிப்படுத்துதல். ஏன் அவங்களுக்கு 2 பேருக்கும் காயம்? இவன் அடித்ததில் தான் காயம். பவுலுக்கும் சீலாவுக்கும் எதனால் காயம் வந்தது? இந்த சிறைச்சாலை அதிகாரி அடித்ததுனால தானே காயம் வந்தது. இவன் அடித்து காயப்பட்டதை என்ன பண்ணுறான் பாருங்கள், அவனே உட்காந்து கழுவுறான் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு காயப்படுத்த தெரியும், காயம் கட்ட தெரியாது. கர்த்தருக்கு 2 தெரியும், காயப்படுத்தவும் செய்வார், காயத்தை கட்டவும் செய்வார். அடிக்கிறவும் அவர் தான், குணமாக்குகிறவரும் அவர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தெரியாமல் அடிச்சிட்டான், போட்டு வெளுத்து கட்டிட்டான், தலைகளை தூக்கி வெண்டு எடுத்துட்டான். ஆனால் இப்போ என்ன பண்ணாது? நீங்கள் வீட்டாரோடும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் என்ன பண்ணுறான்? காயங்களை கழுவுதல். அதுக்கு அர்த்தம் என்ன? தவறுகளை தவறு செய்யாத மனுஷன் இல்லை, தவறுகள் செய்து விடுகிறோம். செய்த பிறகு அதை கரெக்ட் பண்ணணும்ல. நம்மகிட்ட அது கிடையாது, நம்ம கௌரவம் இடம் கொடுக்காது. அதுக்கு நான் சொன்னது தான். அவன் பண்ணிட்டப்ப என்ன, அதுக்கு என்ன பண்ணணுன்ற? அப்போ சொன்னேன், அப்போ அதுக்கு என்ன தலை எடுத்துகிட்டு போறியா? இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். காயங்கள் என்ன செய்யணும்? நமது செயலால் நாம் பேசினார் ஒருத்தர் காயப்பட்டிருந்தால் அந்த காயத்தை ஆற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு தான். மாத்திரமல்ல, நான் யாரையா ஒருத்தரை காயப்படுத்தி இருந்தால் அந்த காயத்தை சரிப்படுத்துகிற வேலை என் வேலை தான். இன்றைக்கி நம்முடைய ஆவிக்குறது என்ன தெரியுங்களா? பாவம் பண்ணிகிட்டே இருந்தோம், ஒரு நாள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், நமக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு? உடனே எல்லாம் போயிட்டு நம்புகிறோம் இல்லையா? போயிடுச்சு, உண்மைதான், கர்த்தரை எடுத்து போட்டார். ஆனால் பைபிளில் ஒப்புரவாகுதல்னு ஒன்று இருக்குது. ரெக்கன்சிலியேஷன் என்று ஆங்கிலம் சொல்லுவோம். ஒப்புரவாகுதல் என்ன தெரியுங்களா? நம்மால் ஒருவனுக்கு ஒரு தீமை வந்தால் அந்த தீமையை என்ன செய்யணும்? நம்மால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? அதை சரிப்படுத்துவதும் நம்ம வேலை. சகையை சொன்னானே, ஆண்டவரே நான் ஒருத்தனை 1 வாங்கியது 4 திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னான்ல, தட் இஸ் ரெக்கன்சிலியேஷன். அவன் வாங்கினது ஒன்று தான், நமக்கு தெரிந்த வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் சகை சொன்ன தவறை திருத்துறான் பாருங்க. நான் ஒருத்தனை 1 வாங்கியிருந்தா 4 திருப்பி கொடுத்துட்றேண்ணா, அநியாயமாக என் சொத்தில் பாதியை கொடுக்குறேன், அப்புறம் ஒன்றை அநியாயமாக நான் 4 திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னார். அப்படின்னா அந்த ரெக்கன்சிலியேஷன் வேணும். காயங்களை கழுவுதல் என்றால் நம்முடைய வீடு இன்றைக்கு முழுவதும் காப்பாற்றப்பட வேண்டுமானால் 2வது தன்மை என்ன? காயங்கள் கழுவப்பட வேண்டும். காயம் யாரால் உண்டானது? என்னால் தான் உண்டானது, நம்மால் தான் உண்டானது. ஆகவே என்ன செய்யணும்? நாம் தான் அதை சரிப்படுத்த வேண்டும், தவறுகளை திருத்துதல். 3வதாக ஞான ஸ்நானம். 3வது அந்த பிலிப்பியன் ஜெயிலை செய்தது என்ன? அவனும் அவர்களுடையவர்கள் அனைவரும், அது 33ஆம் வசனம். அவனும் அவர்களுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இதெல்லாம் கவனிச்சிங்களா?
ஞான ஸ்நானம் என்பது பெரிய கலந்து ஆலோசித்து உட்காந்து பெரிய பட்டிமன்றம் நடத்தி அதுக்கப்புறம் எடுக்கலாமா வேணாமான்னு குடும்பமாக பேத்து தொத்தாவை சித்தாவை கேட்டு அதெல்லாம் இல்லை. ஞான ஸ்நானம் என்பது என்ன? எப்போது பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் வருகிறதோ, என்றைக்கு நான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறேனோ, கீழ்ப்படிதல். ஞானஸ்தானத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், கீழ்ப்படிதல் மாத்திரம்தான். ஞானஸ்தானம் என்றதுக்கு அர்த்தம் என்ன? ஜஸ்ட் ஒபீடியன்ஸ், அவ்வளவுதான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இயேசுக்கு ஞானஸ்தானம் தேவையா? இயேசுக்கு ஞானஸ்தானம் வேணுமா? யோவான் ஸ்நானம் சொன்னால் எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவார், அவர் ஆவினாலே ஞானஸ்தானம் கொடுப்பார்னாரு. ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று சொல்லப்பட்ட இயேசுவே கீழ்ப்படிந்து தண்ணீரில் ஞானஸ்தானம் பெற்றார்னு சொன்னால், இன்றைக்கி ஞானஸ்தானத்துக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை. ஒருத்தர் கூட ஞானஸ்தானத்துக்கு விதிவிலக்கு இல்லை. ஏன்னா அது எதை குறிக்கிறது என்றால் கீழ்ப்படிதல். இப்போ யோசித்து பாருங்களேன், டெய்லி குடிக்கிறான்ல, வெயில் நேரத்தில் காலையில் மத்தியானம் சாயங்காலம் குளிக்கிறாள்லாம் இருக்குது, 3 வேளை. ஒவ்வொரு முறை வெளியே போயிட்டு வந்தபோது என்ன பண்ணுறாங்க? குளிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் டெய்லி ஒரு 15-20 நிமிஷம் 3 வேளையும் குளிக்க எடுத்துக்கிறோம்ல. ஒரே ஒரு நிமிஷம் கத்திலே வசந்த கீழ்ப்படிந்து மூழ்கி எழுந்து விருப்பம் இல்லை பாருங்கள். என்னென்ன வெதண்டாவாதம், என்னென்ன வாக்குவாதம் பண்ணலாம். ஒன்றை கவனித்துக்கோ, நான் எப்போதுமே சொல்லுவேன், இந்த ஞானஸ்தானம் என்பது என்னென்னா கீழ்ப்படிதல். இது வாக்குவாதம் பண்ணி ஸ்தாபிக்கக்கூடிய ஒன்று அல்ல, முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது. வாக்குவாதம் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க? குழந்தைகள் எனக்கு தெளிச்சுட்டாங்க போதும்ன்றாங்க இல்லையா? சரி போதும்னு வச்சுப்போம். ஒரு நாள் நீ நித்தியத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு பரலோகத்துக்கு சாவி வச்சுட்டு ஒருத்தர் நிற்பார்ல, யார் அவர்? பேதுரு நிற்பார் இல்லையா? பிக் பீட்டர் நிற்பார்ல, உயரமாக தாடி ஒரு சாவியில் வச்சு நிற்பார்ல. அவர்கிட்ட போயிட்டு சொல்லுவார், ஐயா நான் பரலோகத்துக்கு போனோம். தம்பி நீ எடுத்த ஞான ஸ்நானம் சரியில்லைன்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணுவேன்? ஏன்னா வேதம் சொல்கிறது முழுகி எடுத்ததை தான் வேதம் திரும்ப திரும்ப சுட்டி காட்டுகிறது. வேதத்தில் ஒரு தெளிச்சாங்க மாதிரி எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது அது ஒரு டவுட்ஃபுல் பேப்டிசம்னே சொல்லக்கூடாது அதை. ஏன்னா அது பேப்டிசமே இல்லை. சிறு வயதில் என்ன பண்ணாங்க? கர்த்தருக்குன்றதை அர்ப்பணித்தாங்க. இப்போ நான் கூட கேத்தலிக்காக பிறந்தேன். எனக்கு நான் 35-40 நாளாக ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. எங்கள் சித்தியும் சித்தப்பா தான் எனக்கு காட் ஃபாதர் காட் மதர். ஆனால் அது ஞானஸ்தானம் இல்லையே. 33 வயசு நான் ரட்சிக்கப்பட்டது முதல்ல எடுத்து ஞானஸ்தானம் தான் எடுத்தேன். ஏன்னா அது ஞானஸ்தானம் அல்ல, கர்த்தரை அறிகிற அறிவில் பிள்ளையை வளர்ப்பேங்கிறதுக்காக அவங்களை எடுத்த தீர்மானமே தவிர அது வந்து ஞானஸ்தானம் ஆகாது. ஆகவே இன்றைக்கி ஞானஸ்தானம் என்றால் என்ன? கீழ்ப்படுத்த. நான் எப்போதுமே சொல்லுவேன், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் தேவைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரே ஒருத்தர் விதிவிலக்கு என்றால் யார் தான்? இயேசுவாக தான் இருக்க முடியும். இயேசுவே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றான்னு சொல்லும்போது வேறு எந்த சாக்கு போக்கு சொல்ல முடியும்? இயேசுவின் ஞானஸ்தானத்தில் அடையாளம் ஞாபகம் இருக்குதா? ஞானஸ்தானம் என்றால் இயேசுவின் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுங்களா? முதல்ல ஞானஸ்தானத்துக்கு தேவை டிசிஷன், தீர்மானம். 30 வயசானவர் இயேசு என்ன தீர்மானிக்கிறார்? நான் யோவானால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று இயேசு தானே தேடி வந்தார். யாரும் போய் அவருக்கு கவுன்சில் பண்ணாங்களா என்ன? பேப்டிசம் கிளாஸ் நடத்தினாங்களா என்ன? அவருக்கு ஒன்றும் நடத்தல. ஸோ அவர் தானே என்ன பண்ணார்? இது தீர்மானத்தின் நேரம். இரண்டாவது, இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். ஞானஸ்தானம் என்றால் இயேசுக்கு முதல் என்ன? தீர்மானம் எடுக்கின்ற நேரம். ரெண்டாவது என்ன? பாவிகளோடு தன்னை இணைத்து கொள்ளுகிற நேரம். வரிசையாக நிற்கிறானு ஞானஸ்தானம் பெற ஆட்கள். இயேசு எந்த லைனில் நிற்கிறாரு? விவிஐபி லைனில் நின்னாரா இயேசுநாது? இயேசுநாத் தனி லைன்லேயே வந்தார் இல்லையே. ஞானஸ்தானம் பெற வந்தாங்க, இயேசுவும் வந்தாருன்னு போட்டுருக்கோம். என்னப்பா அந்த லைனில் தான் வராரு. ஞானஸ்தானம் பெற வராங்க இல்லையா? யோவான் ஸ்நானன் அவங்களை என்ன எப்படி வரவேற்றார் தெரியுங்களா? ஞானஸ்தானம் பண்ண வராங்க இல்லையா? மனம் மருந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பண்ணு வராங்க இல்லையா? யோவான் அவங்களை என்ன வார்த்தை சொல்லி கூப்பிட்டாரு? ஞானஸ்தானம் வரன்னு விரியன் பாம்பு குட்டியான். இந்த விரியன் பாம்பு கூட்டத்தில் யார் நிற்கிறாங்க? இயேசுநாதர் நிற்கிறாரு. இயேசுநாதருக்கும் சேர்த்து தான் அந்த திட்டு. விரியன் பாம்பு குட்டியே வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ளவன் வகை சொன்னவன் யார்? கூட அன்னைக்கு இவர் நிற்கிறார். எல்லாம் நல்லா வாங்கி கட்டிக்கோ. ஏனென்றால் மனிதனோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற நேரம். இயேசு மனிதனை மீட்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? அவரும் ஒரு மனிதனை போல ஒரு பாவிகள் வரிசையில் அவர் வந்தாதான். ஸோ பேப்டிசம் மீன்ஸ் இட்ஸ் அ டைம் ஆஃப், இட்ஸ் அ மொமெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன். பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற நேரம். மூன்றாவதாக மொமெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட். இது இயேசு வல்லமையை பெற்ற நேரம், ஞானஸ்நானம் பண்ண நேரம். பரிசுத்த ஆவியார் மேல் வந்து இறங்கினார் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? இஸ் அ மொமெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட். ஊழியத்துக்கு என்னென்ன தேவை ஒன்று வந்து எக்யூப்மெண்ட் தெரியும். உங்களுக்கு ஆயுதங்களை தரிப்பித்தல். பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது என்ன? அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம்.
தேவன் அவரை பரிசுத்த ஆவியிலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தபடியினால் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களையும் வியாதியின் பிடியில் அகப்பட்டவர் விடுதலையாக்கும்படி இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தான் போட்டிருக்கு இல்லையா? எப்போ கொடுக்கப்பட்டது? அந்த ஞானஸ்நானம் எடுத்து தான் யூஸ் எக்யூப்ட். சர்வ ஆயுதங்கள் இயேசுவுக்கு தரிக்கப்பட்ட நேரம் எது? அந்த ஞானஸ்நானம் எடுத்த நேரம்தான். நான்காவது, இட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் அப்ரூவல். இயேசு பிதாவால் இவர் என்னுடைய நேசகுமார் என்று சொல்லப்பட்ட முதலாவது நேரம் எங்கன்னா ஞானஸ்நான நேரம் தான். 12 வயதில் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் வேத பண்டிதர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் வினவவும் கேட்கவும் தொடங்கினார். ஒருத்தனுக்கும் பேச முடியலை, வாயடைச்சு போய் உட்காந்துருக்காங்களே, பார்த்தவெல்லாம் பிரமிச்சாங்க இல்லையா? அப்போ உடனே பிதா என்ன பண்ணோம்? பாடுறா நம்ம பிள்ளைய பாடுறா, அப்படி தானே சொல்லணும். பாடுறா நம்ம பிள்ளை பட்டையை கிளப்புறான் பாடுறா, தூள் கிளப்புறான் பாடுறா, அப்படி சொல்லலை பாருங்களாம். அப்போ அவர் கேள்வி கேட்ட போது, வினவன போது, வேதத்தை வெளிப்படுத்தின போது அவரை கம்மாகன்னு சொல்லலை. வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்ற போது தான் சொன்னார், இவன் தான் என் பிள்ளை. அதுக்கு அர்த்தம் என்ன? என் பிள்ளைன்னா இப்படி தான்டா செயல்படுவான். இட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் அப்ரூவல். அப்படின்னா ஞானஸ்நானம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தது, மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஞானஸ்நானம் என்று நம்ம என்ன பண்ணுற உடனே வசன கீழ்ப்படி ஞானஸ்நானம் எடுன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் விளக்கமாக சொல்லி பாருங்கள். இயேசுநாதத்துக்கு ஞானஸ்நானம் தேவையானா இந்த 4 அனுபவங்களும் இயேசு ஞானஸ்நானத்தில் இருக்குது. தீர்மானம், தேவனாக இருந்தாலும் தீர்மானம் எடுத்தால் தான் ஞானஸ்நானம் எடுக்க முடியும். 2வதாக பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். 3வதாக நீங்கள் நானும் பலப்படுத்தப்பட வேண்டும். 4வது நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். இவன் என்ன பண்ணாதீங்களா? அது உடனே செய்தான் பாருங்கள். இன்னொரு நாள், இன்னொரு காலம், எனக்கு ஆடு கிடைக்கல இன்னைக்கு, அப்புறமா ஆடு கிடைச்ச உடனே பிரியாணி போட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்ல பாருங்க ஆள். இல்லைன்னா எங்கள் மாமா வருவார், அவர் வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், அதுக்குள்ளே செத்து தொலைச்சி போனேன்னா என்ன பண்ணுறது? நம்ம இன்றைக்கி என்ன பண்ணது தெரியுங்களா? முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன காலத்தை தள்ள முடியுமோ. கிதியோனுடைய இராணுவத்தில் ஃபில்டர் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு விட சொல்லுவாங்களா? தண்ணீர் 2 கொண்டு வா, நான் செக் பண்ணி காட்டுறேன் பாரு. நிறைய பேர் எல்லாம் வருவான். எது வரைக்கும் வருவானா? ஞானஸ்நானம் வரைக்கும் வருவான். ஞானஸ்நானம் வந்தோடனே காக்கா வலிப்பு வந்துடும். இந்த காக்கா வலிப்பு வரதான் தண்ணியை பார்த்தா ஓடுவான், அறிவே நிறைவே ஓடிடுவான். ஞானஸ்நானம் வரைக்கும் ஒழுங்காக வருவான். வந்தோடனே என்ன பண்ணுவான் தெரியுங்களா? நான் அப்புறமா பார்க்குறேன்னு போவான். அவன் எப்பறமும் எடுக்க மாட்டான் ஞானஸ்நானம். ஆனால் இந்த பிலிப்பியன் ஜெயிலர் என்ன பண்ணான் தெரியுங்களா? ஹி ஒபேட் இன் பேப்டிசம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, தீர்மானம் மாத்திரமே. ஞானஸ்நானம் என்றால் என்ன? தீர்மானத்துக்கு கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். 4வதாக 34ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய், அடுத்தது என்ன பண்றான்னா வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அழைத்து அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, அவங்களுக்கு என்ன பண்ணான்னா போஜனம் அப்புறம் இருக்கட்டும். ஆதியாகமம் 35:2 வாசிங்க. ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். வீட்டுக்கு அழைச்சிட்டு போனா எது தெரியுங்களா? வீட்டில் உள்ளவங்களை சுத்திகரிப்பதற்கு, கிளென்சிங். இது அதற்கு யாக்கோபு வீட்டாரும் என்ன செய்து சொல்றாரு? நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய அசுத்தங்களை, அருவருப்புகளை அகற்றி விடுங்கள். இந்த 2 பேரையும் அடித்தாங்களே, இப்போ என்ன பண்ணுறாரு? காயத்தெல்லாம் கழுவிட்டார். இப்போ எங்கே கூட்டு போகிறார்? வீட்டுக்கு கூட்டு போகிறார். எதற்கு? வீட்டில் உள்ளவங்க என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்திகரிப்பு வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவை, கிளென்சிங். 5வதாக 34ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி, அடுத்தது என்ன பண்றாரு? விருந்து கொடுத்து என்பதற்கு உபசரித்தல் என்ன வேண்டும்? 5வதாக உபசரித்தல். எபிரேயர் 11:31 வாசிங்க. எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களை கூட சேதமாகாதிருந்தாள். அவ வீடு காப்பாற்றப்பட்டு தெரியுங்களா? பைபிளில் காப்பாற்றப்பட்ட வீட்டில் மிக மிக முக்கியமான வீடு யாருன்னா ராகாப் வீடு தான். ஏன்னா ராகாப் வீடு எங்கே இருந்தது? அலங்கத்துக்கு மேலே. அலங்கம் என்றால் ஒரு சித்து ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது. காம்பவுண்ட் வாலில் வீடு கட்டிட்டு உட்காந்துருக்கா இவன் 7 நாள் சுத்தினானுங்களே. எது விழுந்தது? அலங்கம்தான் விழுந்தது. ஆனால் இவ வீடு மாத்திரம் விழாமல் நிற்குது பாருங்களேன்.
6 முறை பைபிளில் ராகாப் சொல்லப்படுறா. எப்போதுமே கூட சேர்ந்து சொல்லப்பட்டு தெரியுங்களா? ராகாப்னு வேசி. மறக்காமல் அந்த டைட்டில் ஆவியானவர் பயன்படுத்துகிறார். ஏன்னா விட்டுறக்கூடாது இல்லை அந்த பழக்கத்தை. ஆனால் ரொம்ப கரெக்டாக அந்த வார்த்தையை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு வேளை எரிகோவில் முதல்ல ஒரு வீடு அழினா அவள் வீடு தானே அழிஞ்சிருக்கணும். ஆனால் அவள் வீடு காப்பாற்றப்பட்ட எது தெரியுங்களா? அந்த உபசரித்தல். அந்த 2 ஒற்றர்கள் என்ன பண்ணால் வீட்டில் ஏற்றுக்கொண்டா இல்லையா? இந்த ஏற்றுக்கொண்டதில் லாபம் என்ன தெரியுங்களா? அவள் வீடு அவள் மாத்திரமல்ல அவள் குடும்பத்தார் முழுவதும் காப்பாற்றப்பட்டாங்க. என்ன தேவைப்படுதுன்னா உபசரித்தல். நமக்கு தெரிந்த இன்னொரு வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபிரேயர் 13:2. உபசரிக்க மறவாதிருங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. என்ன பண்ணலாமா? தேவதூதர்கள் கூட ஏமாந்தா மாட்டிப்பான் நம்மகிட்ட ஆளு. ஆபிரகாம் தேவனையும் விசாரித்தார். தேவதூதரில் மாத்திரம் இல்லை, தேவனுக்கே அவர் சாப்பாடு போட்டிருக்கார். சரியா? அது வேறு ஆண்டவர் பாருங்களேன், மாட்டுக்கறி தான் அடிச்சிருக்கிறார் ஆண்டவர். பிரைஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது கேட்டாங்க, ஆனால் நீங்கள் பெரியவர் சாப்பிடுவீங்களான்னாங்க. இது என்ன ரொம்ப போச்சு, யார் பெரியவர்? அதானே A1 சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஐயோ அந்த பேரை சொன்னாலும் எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க என்ன அப்படின்னு. ரட்சிக்கப்படவே இல்லையே நீங்கள் அப்படின்னா. அது பீஃப் சாப்பிட்லன்னா ரட்சிக்கப்படாதாலாம். என்ன பண்ணுறது இவங்களை? நான் சொன்னேன் அந்த ரட்சிப்பு எனக்கு வேணவே வேணாம். அந்த ரட்சிப்பு வேண்டவே வேணாம். வெஜிடேரியனாக மாறலாமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். இன்னும் போயிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றேன்னா பரலோகம் போக மாட்டேன்னா மாட்டுக்கறி சாப்பிட்ற பரலோகம் எனக்கு வேணாயா போயா. சரியா? அது ஆபிரகாமை குறித்து சொன்னதாக இருக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரமாக இருக்கலாம். இல்லை இந்த எபிரேயர் 11:32 ராகாப் இருக்காங்க இல்லையா? இல்லைனாலும் யோசுவா 2ஆம் அதிகாரமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரிதான். அவள் நினைச்சா உபசரித்தாள். 6வது ஒன்றை சொல்லுகிறேன். 34 வருஷம் மறுபடியும் வாசி தம்பி. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி. விசுவாசம் எப்படி வரணும்? வீட்டார் அனைவரோடும் விசுவாசம். வீட்டார் அனைவரோடும் விசுவாசம். இந்த வீட்டார் அனைவரோடும் கூட சொன்னால் 2 வார்த்தைகள் முக்கியம். வீட்டார் அனைவரோடும் நீங்கள் நானும் விசுவாசமாக இருக்கணும்னா முதல்ல கரெக்ஷன் என்ன இருக்கணும்? விசுவாசத்தை விட்டு பிள்ளைகளோ மனைவியோ தவறும்போது என்ன செய்யணும்? அதை கரெக்ட் பண்ணக்கூடிய தைரியம் இருக்கணும். 2வது கமாண்ட். வசனத்துக்கு அந்த அந்த கரெக்ஷனுக்கு கீழ்ப்படியலைன்னா அவனுக்கு கட்டளை கொடுத்தணும், வீட்டை விட்டு இல்லைன்னா துரத்தணும். சரியா? இது சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்கிறது ரொம்ப கடினமானவன்ட்டு. இது 2 முக்கியமானது, கரெக்ஷன் அண்ட் கமாண்ட். வீட்டாரோடும் கூட நீங்கள் நான் உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரன்ற முறையில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப மனது மென்மையானவர்கள். ஏன்னா தேவ சமூகத்தில் கிடந்து என்ன எடுத்துறீங்களா வாழ்க்கையின் எல்லா பக்கத்தையும் பார்த்துருவாங்க. அவங்க அனுபவிக்கிறாங்களோ இல்லையோ அந்த அனுபவத்தில் அநேகர் வரும்போது இவங்கள அந்த இடத்துக்கு போனால் தான் இதுக்காக ஜெபிக்க முடியும் பாரத்தோடு. அப்படின்னா என்ன எடுத்துறீங்களா? ஒரு வயிறு காய்ந்து போன ஒருவனை பார்த்தா சாப்பிட தோணாது, பாவம் அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும்னு தோணும். ஆனால் கூட ஒரு பாஸ்டர்மாக இருப்பாங்கல்ல, நான் இவங்கள சொல்ல, இவங்கெல்லாம் தாங்க, அவங்கெல்லாம் பொதுவாக சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன தோணும்? இப்படி கொடுத்தோன்னா அப்புறம் நம்ம பட்னி தாயா கிடக்கணும். அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார்? அதனால தான் பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பாஸ்டர் விசுவாசிகளுக்கு சபையில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறத பாஸ்டர்மாவுக்கு சொல்கிறதே கிடையாது. சரியா? சொன்னால் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க, இவரை தொத்தி விட்டுருவாங்க வெளியே, நீ அங்கேயே போய் கொண்டு போயான்னு தொத்தி விட்டுருவாங்க. அதனால் சொல்கிறதில்ல. வெரி சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் தான். ஏன்னா நான் நிச்சயமாக நம்புகிறேன், தேவசமத்தில் இருந்து அந்த வசனத்தை கேட்டு கத்த சத்தத்தை கேட்டு என்ன ஆகிடும்னா கடினமாக மனதோடு எதையுமே செய்ய முடியாது. ஆனால் கரெக்ட் பண்ண முடியாது நிறைய பேரால். அவங்களுக்கு தெரியும் இது தவறு, ஆனால் என்ன செய்ய முடியாது? குடும்பத்தை மற்ற எல்லாவனையும் சரிப்படுத்தலாம், குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கரெக்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒருவேளை கரெக்ஷனுக்கு ஒத்து வரவில்லை என்றால் கட்டளை கொடுக்கணும். அதுக்கு ஆதியாகமம் 18:19 வாசிங்க. Genesis chapter 18 and verse 19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளை இடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த 2 ஆபிரகாம்கிட்ட இருந்தது. கர்த்தர் மம்ரேயின் சமவெளிக்கு வராரு. அழிக்க வேண்டியது சோதோம் குமாராவை. சோதோம் குமாராவுக்கு போகாமல் மம்ரேக்கு வரார் கர்த்தர். என்ன சொல்லிட்டு வரோம் தெரியுங்க தூதர்கள்ட்ட? நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ,
ஏன் ஆண்டவரே அவர் மாத்திரம் எப்படின்னா, ஆண்டவரே ஏன் மறைக்க முடியாது? அவனா, நான் அவனுக்கு ஒன்றை சொன்னேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் கை கொள்வதல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் இதுதான் நியாயம், இதில் நடுவுங்கள், இதுதான் கர்த்தருடைய வார்த்தை என்று கெஞ்ச மாட்டான், கட்டளையிடுவான். He will correct them as well as he will command them. இப்படித்தான் நடக்கணும். இன்றைக்கி நம்மளால் முழு குடும்பம் விசுவாசமாக இருக்க முடியலன்னு சொன்னால், பாஸ்டரோட விசுவாச லெவல் ஒன்றா இருந்தால் பாஸ்டர் மாடல் விசுவாசங்கள் வேறையாக இருக்கும். சில வீட்டில் மாறி இருக்கும். பாஸ்டர்ஸ் அவ்வளோ ஃபெய்த் இல்லைனாலும் பாஸ்டர்மாவுக்கு நிறைய ஃபெய்த், ஆனால் தான் சபை ஓடிட்டுருக்கோம். ரெண்டு பக்கமும் இருக்குது. இதில் செக்ஸ் நமக்கு முக்கியம் இல்லை, அதாவது ஜெண்டர் முக்கியம் இல்லை. ஒரு சில இடங்களில் இவங்க ஸ்ட்ராங், சிலதான் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடும். ஆனால் இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும் வீட்டில். அப்போ தான் இந்த வீடு நிலைத்து நிற்கும். என்ன இருக்கணும்? ஒன்று கரெக்ட் பண்ணணும். யார் தவறு செய்தாலும் சரி தான் அவங்களுக்கு இப்படி இல்லை, வசனம் இப்படி தான் வாழணும். அதை அவன் தாண்டி போகும்போது அவன் கட்டளை கொடுக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இப்படி நடக்கலைன்னா இந்த விளைவை நீ தான் சந்திக்கணும். அவனுக்கு அது மிக தெளிவாக. நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஊதுற சங்க ஊதுவோம் பிரதர், கேட்டால் கேட்கட்டுவோம், கேட்கலன்னா போட்டோம், குடும்பம் கெட்டு போயிடுமே. ஒன்று கவனித்து பாருங்கள், சபை விசுவாசியோட குடும்பம் எவ்வளவு கெட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டான். ஆனால் ஊழியக்காரன் விசுவாசி, குழந்தை இருக்கான்னு தெரியுங்களா? இவனுக்கு என்ன தெரியும்? சபைக்கு வர விசுவாசி ஒருத்தன் கோவிச்சு போகிறான். என்னடா கேட்டால், பாஸ்டர் பிள்ளை எனக்கு ப்ரைஸ் லாட் சொல்லலை, இது எந்த கோமாளி எங்கே கொண்டு போய், அது குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? இந்த வயதில் ஒரு குழந்தை பாஸ்டர் என்ன பிள்ளை வளர்த்துருக்குறான். நான் சபைக்கு போனேன், பாஸ்டர் பிள்ளை, ஏன்னா பிள்ளைக்கு எத்தனை வயசாச்சு? 3 வயசாச்சுண்ணா. நாசமாக போகிறவனே, 3 வயசு குழந்தை உனக்கு ப்ரைஸாக சொல்லுங்க, சபைக்கு வரமாட்டான்னா என்ன எதிர்பார்க்குறான்னு பாருங்கள் இந்த விசுவாசி. அதான் சொன்னேன், ஒரு விசுவாசி குடும்பத்தில் இந்த வயசில் குழந்தை ஒன்று சொல்ல யாரும் கண்டுக்க மாட்டான். ஆனால் ஒரு ஊழியக்காரன் குடும்பம் வரும்போது ஊழியக்காரனுடைய முதிர்ச்சியை, மெச்சூரிட்டியை குழந்தைட்டு எதிர்பார்க்க முடியுமா? அதை எதிர்பார்க்குற ஆவிக்குரிய உலகம். அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஒன்று என்ன? கரெக்ஷன். ரெண்டாவது கமாண்ட். அவன் வீடு ஏன் அவன் நிலச்சிருந்தது தெரியுங்களா? வீட்டார் அனைவரோடும் கூட விசுவாசம் வைத்தான். சரி, 7வதாக வேண்டி சொல்லுகிறேன். 34 மறுபடியும் வாசிங்க தம்பி. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாய் இருந்தான். என்ன பண்ண பாருங்க, அடுத்தது அவன் என்ன இருக்குது? மன மகிழ்ச்சி. இந்த மன மகிழ்ச்சி என்பது இஸ் பியூர்லி அவர் சாய்ஸ். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பது யார் கையில் இருக்குது? கர்த்தர் அல்ல. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். மன மகிழ்ச்சியாக இருப்பது கர்த்தர் செய்கிற வேலை இல்லை, நாம் நமக்குள்ளே அந்த ஒரு பழக்கமாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நல்லா யோசித்து பாருங்கள், நீங்கள் சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என்ன நடந்தாலும் அப்படி ஒரு மாதிரி பார்த்துன்னு உட்காந்துருப்பீங்க. அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு முடிவு பண்ணிட்டு எத்தனை அடி அடித்தாலும் நீங்கள் சிரிப்பீங்க. ஏன்னா அந்த மன மகிழ்ச்சி யார்கிட்ட இருக்குது? நம்மிடத்தில் தான் இருக்குது, மற்றவங்கள்ட்ட இல்லை. அவன் என்ன பண்ணுறான்? இந்த மன மகிழ்ச்சி என்பது நமக்கு தெரியும், பைபிளில் இது ஒரு சிறந்த ஔஷதம். சங்கீதம் 37:4 வாசிங்க. சங்கீதம் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். பரிசுத்த பவுல் சொல்றா தெரியுங்களா? எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ இந்த மன மகிழ்ச்சி என்பது என்ன? தானாக வராது, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது, நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று மன மகிழ்ச்சி. 7 காரியங்கள் இந்த பிலிப்பியன் ஜெயலர் வாழ்க்கையில் நடந்தது. அவன் வீடு காப்பாற்றப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்பட அவர் செய்த 7 படிகள். ஆனால் ஆபிரகாமுக்கு இதில் எதுவுமே அவர் செய்யலை, கர்த்தர் அவர் கூட இருந்தார், அவ்வளோதான். ஆபிரகாமுக்கு சொன்னேனே 7 கருத்துக்கள் வந்தால்தான் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் ஒரு வீடு காப்பாற்றப்பட முடியும்னு பைபிளில் போட்டிருக்குது. ஆனால் ஆபிரகாமுக்கு இதில் என்ன செய்த? எதையும் செய்தார் என்று வேதம் சொல்லலை, மாற ஒன்றை சுட்டி காட்டுகிறது வேதம். கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ வாசிங்க சங்கீதம் 124, 1, 2. சங்கீதம் 124, 1, 2. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆபிரகாம் விழுங்கப்படாததுக்கு காரணம் தெரியுங்க, இதில் எதையும் செய்தார்னு அந்த நிகழ்ச்சியில் இல்லை. குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் அந்த ஏழையும் செய்யணும் ஒரு நிகழ்ச்சி வந்து கவனிக்கிறோம். இது காப்பாற்றப்பட்ட வீடு. உங்களுக்கு நேரம் இருக்குன்னா ராகாப் வீடு காப்பாற்றப்பட்டது இல்லையா? அதில் 3 காரியங்கள் முக்கியமானது. அந்த 3 விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, சொல்கிறேன், உங்கள் தியானத்துக்கு வைக்கிறேன். இங்கே தியானித்து பாருங்கள். இட் வில் டர்ன் டு பி வெரி குட் மெசேஜ் டு தி சர்ச். சபைக்கு ஒரு நல்ல செய்தியாக மாறும். ஒன்று,
ராகாப் செய்த ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அக்செப்டிங். ராகாப் தன் வீடு காப்பாற்றப்பட முதல்ல செய்தது என்ன? ஒற்றர்களை என்ன செய்தா? அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். அக்செப்டிங். ரெண்டாவது ஒற்றர்களை மறைத்தாள், ஹைடிங். மூன்றாவது வேற வழியாக அனுப்பி வைத்தா, ஆல்டர்னேட்டிவ் வே. அவள் வீடு காப்பாற்றப்பட்டதுக்கு 3 காரணம். ஒன்று, அவள் என்ன இருந்தது? ஒற்றர்களை ஏற்றுக்கொண்டாள். அக்செப்டிங் த ஸ்பைஸ். ஒற்றர்களை அவள் ஏற்றுக்கொண்டாள். ரெண்டாவது என்ன பண்ணா தெரியுங்களா? ஒற்றர்களை என்ன செய்தாவ? மறைத்து வைத்தாள். மூன்றாவது, ஒற்றர்களுக்கு ஒரு மாற்று வழியை கண்டுபிடி. போனேன்னா மாட்டிப்ப, இந்த வழியாக போன்னு சொல்லி வேற ஒரு வழி, ஜன்னல் வழியை இறக்கி விட்டாள். இறக்கி விட்டு மலையில் போய் ஒடிஞ்சிரு, அப்புறம் போன்னு சொல்லி ஒரு மாற்று வழி கண்டுபிடித்தாள். எந்த குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டுமானாலும் இந்த 3 காரியம் மிக மிக. அக்செப்டிங் என்றால் அத்தனை தெரியுங்களா? ஏற்றுக்கொள்ள முடிந்ததை ஏற்றுக்கொள்வதுக்கு பேர் ஏற்றுக்கொள்ளுதல் அல்ல. ஏற்றுக்கொள்ள முடியாததை ஏற்றுக்கொள்றது தெரியுங்களா? அதான் ஏற்றுக்கொள்ளுதல். முன்ன பின்ன தெரியாத அவளுக்கு யாருன்னு தெரியுமா? என்ன நோக்கத்தோடு வந்திருக்கான்னு தெரியுமா? ஏற்றுக்கொண்டாலே. பொதுவாக வேதம் என்ன சொல்லுது? அவங்கள அந்த ராகாபை வேசின்னு சொல்லுது இல்லையா? ஆனால் ஒரு எவரே ஒரு பார்வையில் என்ன தெரியுங்களா? அவள் ஒரு இன்கீப்பர். அவள் யார் கிடையாது, ஒரு வேசி அல்ல. ஒரு ஹோட்டலில் மோட்டல்ஸ்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, அதை நடத்தக்கூடிய ஒரு பெண் என்று அவளை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் பாருங்க, அவள் வீட்டு மேலே என்ன இருந்தது தெரியுங்களா? சணல் தட்டை இருந்தது இல்லை? இருந்ததா? அவள் வீட்டுக்கு மேலே இருந்தது சணல் தட்டை இருந்தது இல்லையா? அந்த சணல் தட்டை எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த சணல் தட்டைக்கு பயன்படுத்த எவரே வார்த்தை என்னன்னு சொன்னால், லீதியாள்னு ஒரு அம்மா பின்னாடி இருந்தாங்க தெரியுங்களா? அந்த ரத்தாம்பரம் வியாபாரி. அந்த ரத்தாம்பரம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சணல் தட்டுன்றாங்க. அது அப்படின்னா இவ்வளோ யாராக இருந்திருக்கணும்? ஒரு பெரிய வியாபாரியாக இருந்திருக்க வேண்டும். யோசித்து பாருங்களேன். வந்தவங்க 2 பேரும் கெட்டவங்களா நல்லவங்களா? இந்த 2 ஒற்றர்கள் வந்தாங்க இல்லையா? 2 பேரும் இஸ்ரவேலுடைய கோத்திரத்தின் பிரபுக்கள். அவன் ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போவானா? கமான் சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? ஒரு தவறான பெண் வீட்டுக்கு போய் உட்காருவானுங்களா 2 பேரும்? அப்படின்னா என்ன? அது ஒரு தங்குகிற இடம், அதனால போய் உட்கார்ந்தா. நிறைய கருத்துக்கள் அந்த பெண்ணை பற்றி அடுத்த பக்கம் நிறைய இருக்குது, நமக்கு அது வேண்டாம். இந்த 3 மாத்திரம் கவனிச்சிங்க. ஒரு வீடு காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளுகிற ஒன்று தெரியுங்களா? இன்றைக்கு திருமணம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா சொன்னதை இந்த பூமி மாடி தலையாட்டிட்டு கல்யாணம் பண்ணிக்க. இப்போலாம் அப்படி இல்லை, கிளியராக இருக்கிறான். போய் முதல்ல சொல்லிடுறான், இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், இந்த பையன் தான் எனக்கு வேணும், ஏன் வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் அவன்கிட்ட இருக்குது, அதனால வேணும். இப்படி கொடுத்துட்றாங்களே ஆளுங்க. ரொம்ப தெளிவாக இருக்குது இப்போ பிள்ளைங்கள்லாம், ரைட்டா? இப்படி தான் அவர்கள் இன்றைக்கி செலக்ட் பண்ணுறான். இன்றைக்கி யார் என்ன பண்ணுறதில்ல. இதில் முக்கியமான கருத்து என்ன தெரியுங்க? ஒரு ஆணோ பெண்ணோ இன்றைக்கி யாரை ஏற்றுக்கொள்கிறான்னு தெரியுங்களா? ரொம்ப நல்லவனா இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த ஆணுக்கும் எந்த பெண்ணுக்கும் தெரியும் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தெரியும். அவங்க என்ன எதிர்பார்க்காதுன்னா, அந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை இருக்குதா? இந்த பெண்ணுக்கு இந்த ஆணுக்கு நான் தவறு செய்தால் அதை விட்டு கொடுக்கக்கூடிய ஏற்றக்கூடிய மனப்பான்மை இருக்குதா? தான் கேட்குறான் அன்றைக்கி ஆள். அப்படின்னா என்ன? ஒரு வீடு உருப்படான்னு என்ன வேண்டும்? ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எல்லா தவறுகளோடும் எல்லா குறைகளோடும் ஒருவரை ஏற்றுக்கொள்வது. நான் முதல்ல சொன்னேன், அந்த இளையகுமாரன் திரும்பி வந்தான் இல்லையா, அவனை கழுவி குளிப்பாட்டின பிறகு அப்பா ஏற்றுக்கொள்ளல். அது ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. ஏற்றுக்கொள்ளுதல்னால் என்ன? அவன் என்ன நிலையில் வரானோ அப்படியே ஏற்றுக்கொள்ளதான். அது ஏற்றுக்கொள்ள முடிந்ததை ஏற்றுக்கொள்வதல்ல, ஏற்றுக்கொள்ள முடியாதது. ரெண்டாவது என்ன சொன்னேன்? மறைத்து வைத்தல்னு சொன்னேன் தெரியுங்களா? குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான். ஒரு குடும்பத்தில் என்ன வேணும் தெரியுங்களா? ஒருத்தவன்ட்டு ஒரு குறை, கணவன்கிட்டே மனைவிட்டே ஒரு குறை இருந்தால் அது என்ன செய்யணும்னா, அதை அக்காமடேட் பண்ணக்கூடிய, அதை மறைக்கக்கூடிய, அது அவங்கள கரெக்ட் பண்ணணும், அவங்கள சரிப்படுத்தணும். அதே நேரத்தில் மற்றவங்க முன்னாடி அதை எக்ஸிபிட் பண்ணி, அதை வெளிப்படுத்தி அவங்க தலையை. நமக்கு எப்படி தெரியுங்களா? ஒரு மனைவி தப்பு பண்ணான்னு வச்சுங்களேன், இந்த கணவன் பார்த்துட்டு இருப்பான். எது தெரியுங்களா? அவனோட அக்கா அவனோட அம்மா வர வரைக்கும் காத்திருப்பான். அவங்க அம்மா அவங்க அக்கா வந்த பிறகு தான் அந்த பொண்ணை நேற்று இப்படி பண்ணிட்டாம்மா, கேளடி அப்படி பண்ணிட்டாடி தங்கிட்ட சொல்லுவான். அதுக்கு மானத்தில் மானம் கேவலமாக இருக்கும். ஒரு பெண் தவறு செய்தால் கணவன் சுட்டி காட்டினா கோவப்பட மாட்டாங்க, அடுத்தவங்க முன்னாடி வச்சு சொன்னால் தான் ஆத்திரம் வரும். இவர் இருக்கிறார்ல, இவர் ஃப்ரெண்டு முன்னாடி வச்சு அடிச்சு பாருங்க, பேச மாட்டான் ஆளு. என் ஃப்ரெண்டு முன்னாடி என்ன அடிச்சிட்டிங்களே, அவர் அடித்தது அவருக்கு வருத்தம் இல்லை, ஃப்ரெண்டு முன்னாடி அடிச்சு மானம் அவருக்கு. உலகத்தில் ஒரு புள்ளி வரம் எடுத்திருக்கா என்ன தெரியுங்களா? டீனேஜில் உள்ள பிள்ளைங்களை, 12 வயசு வர பிள்ளைங்களை ஒரு திட்டு, நான் ஏன்னு நீங்கள் திட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அவர் கோச்சுப்பார். அவர் பேச மாட்டார், அப்படி திரும்பி நடப்பார். அப்புறம் அவனை சரிப்படுத்தணுன்னா 40 நல்ல வார்த்தை சொல்லணுமா,
செல்லம், கண்ணு, ராஜாத்தி, அப்பா ஏதோ ஒரு மூடில் இருந்தேன்டா. அவன் பார்ப்பான், இந்த ஆளுக்கு இதே பொழப்பு தான், போயிடுவான். அப்புறம் திருப்பி ஒரு 10 வார்த்தை இப்படி சொல்லி 40 வார்த்தை சொன்ன பிறகு இவர் என்ன நினைப்பாராம், சரி பெருசு என்னவோ புத்தி கெட்டு போய் நம்மளை திட்டான், போனாப்போ அப்படின்னு மன்னிப்பாராம். ஒரு தவறான ஒரு வார்த்தைக்கு 40 கெஞ்சிற வார்த்தை சொன்னால் தான் மதிப்பானான். இன்றைக்கி மூடாமல் பிள்ளைகள் தவறு நிறைய அம்மா மட்டும் இந்த பழக்கம் இருக்குது. பையனை வந்து ஒரு ஜெயில் கைதி மாதிரி கூப்பிட்டு வருவாங்க, ஊழியக்காரன் இப்படி கூப்பிட்டு வருவாங்க. வந்து ஐயா இவனுக்கு புத்தி வர்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க ஐயா. அவனுக்கு புத்தியே வராது, மாத்திரம் தான் வரும் அவனுக்கு. வீட்டுக்கு வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. உங்கள் பிள்ளைகளோட தவிர நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா மற்றவன் அதிகமாக பேசுவான் அதை பற்றி. உங்கள் பிள்ளைகளோட தவிர நான் எப்போதுமே சொல்லுவேன், யோனாவை ஒதுக்கி தண்ணிக்குள்ளே போட்டாங்க, அந்த மீன் பாருங்கள் தங்கமான விசுவாசி, எடுத்து வயிற்றுக்குள்ளே போட்டு 3 நாள் கம்முன்னு அழுது பாருங்கள், சுத்தினே தெரியுது. எவங்கிட்டே போய் உள்ள ஒரு யோனா இருக்கிறான்னு சொல்லிச்சாட்டியாவது, யோனா என்னிடத்தில் இருக்கிறானாக்கு டமராமா போட்டு தெரிஞ்சது. கம்முன்னு உள்ளே வச்சுட்டு 3 நாள் பாட்டுக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயராக அது. அது சாப்பிட்டா யோனா ஜீரணம் ஆகிட்டு இருப்பான். அதனால் சாப்பிடாமல் 3 நாள் சுத்திச்சுட்டார் ஒரு பைபிள் கமெண்டேட்டர். அப்படின்னா ஒரு தவறு செய்தால் அதை அது ஒரு விளம்பர காட்சியாக மாற்றாமல் ஏன் உள்ளத்துக்குள்ளே வச்சு அவனுக்காக ஜெபிக்கக்கூடாது? அதுதான் அவள் செய்தாள், ஹைடிங். 3வது என்ன பண்ணா தெரியுங்களா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், மாற்று வழி இல்லாத எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு சில முடிவுக்கு வந்துடுறான், அவ்வளோதான், இதுக்கு மேலே அவ்வளோதான், நான் செத்து போயிட போகிறேன். ஏன் சாகுற? 1000 வழி இருக்குது அதிலிருந்து தப்பி செல்வதற்கு. வேறு அப்படி தானே சொல்லுது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறு கர்த்தர் அவன் அனுப்பதில்லை. கர்த்தர் சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளுகிற போக்கையும் சேர்த்து தான் வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனை அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, கதவை மூடிட்டானுங்க, கோட்டைச்சவரை அடைச்சிட்டானுங்க. அவன் என்ன சொல்கிறா, மலை பக்கம் ஏறி போறியா, அங்கே ஒரு வழி இருக்குது, நீ உன் ஊருக்குள்ளே போயிடலான்னு சொல்லி அனுப்பினால. மிக முக்கியமானது, குடும்பத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு கருத்து. சரி போகட்டும். இந்த இரக்கத்தின் பயணத்தில் 2 காரியம். ஆபிரகாம் தகுதியற்ற அந்த கண்டசென்ஷன் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தின எல்லா அர்த்தம் என்ன, தகுதி உள்ளவனுக்கு காட்டுகிற இரக்கம் அல்ல, தகுதி இல்லாதவன் தாழ்ந்தவன். ஆபிரகாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து இந்த பயணத்தில் மிகவும் தாழ்ந்து போனவர். ஆனால் மனிதனும் இரக்கம் காட்டினான், தேவனும் இரக்கம் காட்டினார். அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா, ஆபிரகாம் இரக்கம் காட்டுகிறவனாக மாறினார். இந்த பயணத்தை விசேஷம் என்ன தெரியுங்களா, மனிதன் இரக்கத்தை பெற்றார், அடுத்தது தேவ இரக்கத்தையும் பெற்றார். பெற்றபோது அவர் உணர்ந்தார், இவ்வளவு இரக்கத்தை பெற்ற நான் இரக்கம் காட்டாவிட்டால். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பயணத்துக்கு அடுத்தது என்ன தெரியுங்களா, அவருக்கு ஒரு உபத்திரம் வருது. ஜோனி டிஸ்டர்ப் உபத்திரம் வந்தது. அந்த உபத்திரம் என்ன, லோத்து வழியாக வருது. வந்தபோது தாராளமாக விட்டு கொடுத்தார்ல, சரிப்பா நீ எப்படி வந்தது, இரக்கத்தை பெற்றவர் இப்போ என்ன பண்ண, இரக்கத்தை காட்டுகிறார். நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்னால் தான் பெரிய ஆள் ஆனாலும் பரவாயில்ல, நீ செலக்ட் பண்ணிக்கோ, நான் என்ன பண்ணுறேன், விட்டு கொடுக்கிறேன். எப்படியா வந்தது, பார்வோன்றிருந்து இவ்வளோ மன்னிப்பை பெற்றேன்னா தகுதி இல்லாதனா, நான் மன்னிக்க வேண்டாமா, நான் இறங்க வேண்டாமா? தேவன் மாத்திரம் அன்றைக்கி என் பட்சத்தில்னா பார்வோனும் எகிப்தியனும் முழுங்கியிருப்பானுங்களே. ஆனால் கர்த்தருக்கு இரக்கம் காட்டினாரு. இப்படிலாம் செய்தால் தான் வீடு மன்னிக்கப்படும், ஒரு வீடு காப்பாற்றப்படும். இதெல்லாம் எதையும் செய்யாமல் கர்த்தர் என் பக்கத்தில் இருந்து எனக்காக இவ்வளோ பெரிய இரக்கத்தை காட்டினாரே, நான் இரக்கத்தை காட்ட வேண்டாமா? ஆபிரகாம் இரக்கத்தை பெற்றவர், என்ன இரக்கத்தை காட்டினார். ஜெபம் இல்லாமல் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம்.